ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சது இங்கிலாந்து அதோட ஆண்டிகிட்டு இருக்கிறது வந்து ஆஸ்திரேலியா தான். உண்மையிலேயே டெஸ்ட் மேட்ச்னாலே கொடூரமா இருக்கும். இதுல ஆஷிஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை. இந்த வருஷம் ஆஷிஸ் வந்து ரொம்பவே கொடூரமா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படியோ வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் மேட்ச் வந்து செம்ம டஃபா போனுச்சுங்க. அது என்னமோ தெரியல, அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் வர்சஸ் ஸ்டீவன் ஸ்மித் இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள பேட்டிங் வந்து அந்த 2019 இருந்து இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. நேற்று அப்படி தான் ஃபைனல் டே 4ல 65 ரன்ஸ் வந்து ஆஸ்திரேலியா சேஸ் பண்ணணும். சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் அந்த பிகே டெவரட் ஸ்மித் அவரோட ஆட்டம், அதாவது வந்து அந்த சாப்பட்டா பரம்பரையில சொல்ற மாதிரி தான், ஆப்பனன்ட் ஜெனரலிலே வந்து அவன் தான் கிடைக்கும் எண்ணத்தை கொடுத்துருவான், அந்த மாதிரி வந்து விட்டுக்காரன் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து ரியலாவே பண்ணுவாரு. அந்த மாதிரி எனக்கு ஃபேவரட் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் ஒரு கிரிக்கெட்டர் தான் சிவில் ஸ்மித். அது 65 ரன் அடிக்கணும் அப்படியே ஜஸ்ட் பண்ணி வந்து 22க்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து போட்ட எல்லா பாலையும் வந்து 149ல தான் போட்டிருப்பாரு. அந்த ஒரு பால் சொல்லியிருப்பாரு ஸ்டீவன் ஸ்மித் வந்து, தோக்க போற கட்டத்துல வந்து ஏன் இவ்வளவு வேகமா போறீங்க சாம்பியன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும் ஆர்ச்சருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பால்லே வந்து அப்பர் கட்ல வந்து ஒரு 6 அடிப்பாரு. ஸோ முடிச்சு சேஸ் பண்ணிடுவாரு. அது வந்து இந்த பேட்டில் வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. ஸோ ஆஷிஸ்ல இது வரைக்கும் வந்து அவர் வந்து இந்த மேட்ச்ல மட்டுமே 180 பால் ஆர்ச்சர் வந்து ஸ்மித்துக்கு மட்டுமே வீசியிருக்காரு. நான் ஒரு டைம் கூட விக்கெட் எடுக்கல. அதுவும் அது லாஸ்டா வீசுறது எல்லாமே 149 தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான கேம் தான் வந்து ஆஷிஸ். ஈஸியா வந்து வின் பண்றது கிடையாது. அது வந்து வின் பண்ணி மட்டும் கொடுக்கறது மட்டும் வந்து பேட்டில் கிடையாது. உள்ள நின்று பேசணும், அந்த பொட்டன்ஷியலோட விளையாடணும். ஸோ அப்படியெல்லாம் வந்து விளையாடி ஜெயிக்கிறதா வந்து அந்த ஆஷிஸ் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து, இது வந்து பல பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த லாக்டவுன் கிட்ஸ் அப்படிம்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்றது, டெஸ்ட் மேட்சே பாதி பேர் பார்க்க மாட்டாங்க. டெஸ்ட் மேட்சோட அருமை என்னன்னு அந்த டெஸ்ட் மேட்ச் விரும்பிகளுக்கு தான் தெரியும். டெஸ்ட் மேட்ச் விரும்பிகள் யாரும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களோட டெஸ்ட் மேட்ச் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு போங்க. பாய். அது மாதிரி இல்லாம இந்த டெஸ்ட் அதாவது ஆஷிஸ்ல வந்து இந்த டைம் யார் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து லீட் வந்துட்டாங்க 2-0 அப்படிங்கிற ஒரு லீடுக்கு. ஜெயிக்கட்டும், பார்க்கலாம் யார் எப்படின்ட்டு.